ஹேங்கேஸ் ஸ்னேக் ஆர்டஸை பற்றின ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினோட விதியை மாத்துறதுக்காக அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நோவாகாடும் அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக அவரை காலத்துல பின்னோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, அவர் ஏற்கனவே அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு. அதனாலதான் அவங்க லைஃப் இப்ப இப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பயு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா உங்க காட்வன் டெக்னிக் ஒண்ணு சும்மா இல்ல மாஸ்டர்னு அவரு சொல்ல, அவரும் அதோட பவர்ஸை பத்தி தான் நம்ம கிட்ட சொல்லிருக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ரத்தமா கக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூப்பரான ஒயினை நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவரு ஃபீல் பண்ண. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்மளும் அப்படியே பதறிட்டு இருக்காரு. கடைசியா ரெண்டு பேரோட பவர்ஸும் மோதிக்கிட்டதுல நம்மால் ரொம்பவே காயப்பட்டுட்டாரு போல. உடனே வாங்க ஸ்கேடுமேட் உங்களை காப்பாத்துவாங்கன்னு அவரு சொல்றாரு. ஆனா மாஸ்டர் எனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமே யாராலையும் என்ன காப்பாத்த முடியாது. ஜியோ உன்னாலதான் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு என்னோட ஸ்கில்ஸை கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் அந்த உதவியை கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு ஆள் சொல்றாரு. நீ ஒன்னு ஸ்டூடெண்டா சேர்த்துக்க சொல்லி என்கிட்ட ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்க. ஆனா எனக்கு அதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. அதான் நானும் இப்ப வரைக்கும் அதை ஏத்துக்கல. ஆனா உனக்கு விருப்பம் இருந்தா இப்ப நீ என்ன மாஸ்டரா ஏத்துக்கலான்னு அவரு சொல்ல, நம்மளும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே தலை வணங்குறாரு. ஆளும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு அவரோட பவர்ஸை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி நம்மளும் பதறிட்டு இருக்காரு. நான் சாகத்துக்குள்ள எனக்குள்ள மீதி இருக்கிற என் பவர்ஸை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நிறுத்துங்கன்னு சொல்லி அவர் அப்படியே கத்திட்டு இருக்கு. நீ இதுக்கு தகுதியானவன் தான் அவரு சொல்றாரு. அவ்வளவுதான், அவரு பவர்ஸ் மொத்தமும் காலி. ஆள் எப்படியே அவரோட ஸ்வாட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட தராரு. இது என்னோட டஸ்ட்லெஸ் ஸ்வாட், ரொம்பவே பவர்ஃபுல் ஆனது. இப்பல இருந்து இதுக்கு நீதான் மாஸ்டர். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதனால நீ ஒன்னும் இதை நினைச்சு கவலைப்பட வேணாம். ஆள் அப்படியே கடைசி அவரோட ஒயினை ஒரு சிப் அடிக்கிறாரு. நான் போதுமான அளவுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிப்ப போட அப்படியே அவரும் இறந்துட்ட மாதிரி இப்ப காட்டுறாங்க. இவ்வளவு காலம் அவரு கூட இருந்த அவர் ஒயின் பாட்டிலும் அப்படியே கீழே விழுந்துருது. நம்மளும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கு. அவரு இப்ப திரும்ப ஸ்கேடுமேட்டை தான் போய் மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அவரு சொல்ல, கொஞ்சம் லேட் ஆகல, ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. எனது அவ்வளவு நாளா லிங் இப்ப எப்படி இருக்கான்னு அவரு கேக்கு, நீயே போய் பாருன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் டக்குன்னு அப்படியே உள்ள போறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்மொழிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ண, அவங்களும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, லெனியோட நிலைமையை நினைச்சு அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீ இப்படி இருக்கத அவ கண்டிப்பா விரும்ப மாட்டா. அவ நம்ம கூட இல்லைனாலும் நம்ம நினைவுகள்ல என்னைக்குமே இருப்பான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அவங்களும் ஜியோ நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கேடுமேடும் ஒரு குழந்தையை தூக்கிட்டு அப்படியே உள்ள வர, நம்மளும் இது குயிலனோட கொம்பு, நீ கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அப்ப இது நம்ம குழந்தையான்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லெனியோ அவ லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ உயிரை காப்பாத்திருக்கா, அவங்க ஞாபகார்த்தமா யூ இருன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கண்டிப்பா அவளோட ஆசீர்வாதம் என்னைக்கும் நம்ம குழந்தைக்கு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம மாஸ்டரும் அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. உனக்கான பதில தேடி போயிருந்தியே என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்க, நம்மளும் இந்த உலகத்துக்குன்னு ஒரு விதி இருக்கு, நம்மளால அதை மாத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க எனக்கு புரிய வச்சாங்க. அவங்களும் நோவாகாட் முதல்ல அவங்களோட பவர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்தையே பாதுகாத்தாங்க. அப்பையில இருந்து அவங்க சந்ததிகள் காலகாலமா இதான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, நம்மளும் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏத்துக்க தான் முடியல. என்ன நடந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் லிங்கோட நின்று அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி அவரு சொல்ல, ஆள் தூக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் திரும்ப நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ண, நீயும் குழந்தையும் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு வந்த. அவங்களும் நீங்க நோவாகாட் டெம்பிளுக்கு போனதா மாஸ்டர் சொன்னாங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நோவாகாட் நீ குட்டி பொண்ணா இருக்கும் போது என்ன உன்னை மீட் பண்ண வச்சாங்க. நம்ம ஹீரோயினும் 10 வருஷத்துக்கு முன்னாடியா, அப்பனா அது உண்மையிலேயே நீங்க தானு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக. நம்ம ஹீரோயினும் நோவாகாட் தான் நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி இப்ப ஹாப்பியா வச்சிருக்காங்க, நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாங்க. நம்மளும் ஆமா ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் விதிப்படிதான் நடந்திருக்கு. ஃபேரிலேண்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணதுல இருந்து அவங்கள நான்சோ கூட்டிட்டு போக ஒத்துக்கிட்டது, அவங்களுக்குள்ள நடந்த மேரேஜ், இப்ப வரைக்கும் எல்லாமே நோவாகாடோட பிளான் தாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. லிங் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஃபேரிலேண்டுக்கு போயிடலாம், நீ நான் நம்ம குழந்தை எந்த கவலையும் இல்லாம நம்ம அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழலான்னு அவரு சொல்ல, அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்க, நம்ம நூவும் இப்ப அங்க வந்துட்ட
மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு வழியா நம்ம திரும்ப சந்திச்சிட்டோம். அவங்களும் டேங்க பத்தி மாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாங்க. நம்ம நோவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா எல்ருக்காகவும் ஜன்னலுக்காகவும் அவனை பழி வாங்குவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் அவங்க குழந்தைய நம்ம நோக்கிட்ட காட்ட அவங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்க செமையா இருக்கான்னு சொல்லி அவங்கள லைட்டா கொஞ்சிட்டு, ஆமா லினியோ எங்க? அவங்க 2 பேரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. டீமன் லாக்கிங் டவர்ல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்காக அவ உயிரை தியாகம் பண்ணிட்டா. நம்மளும் ஆனா அவ நம்ம நினைவுகள்ல என்னைக்குமே நிரந்தரமா இருப்பான்னு சொல்ல நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதா தான் காட்டுறாங்க. நீ நோவா காடோட வாரிசு, இந்த உலகத்தை பாதுகாக்க கூடிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதை முழுசா வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு நோவாவோட மந்திரக்கோள் உனக்கு தேவை. அது அவங்க டெம்பிள்ல தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும். ஆனா நம்ம கிட்ட வெறும் 4 ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் தானே இருக்கு. வாட்டர் பியர்டுன்னு அவங்க சொல்ல நம்ம பாட்டியும் நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறாங்க. நம்மளும் அது என்கிட்ட தான் இருக்கு, அதை கொடுத்துட்டா அவங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லி அவரு ரொம்பவே பயப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நம்மளும் நான் அன்னைக்கு உன்னையும் உன் பாட்டியும் மட்டும் காப்பாத்தல, ஸ்பிரிச்சுவல் பியர்டையும் தான் கண்டுபிடிச்சிருக்கங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பையுவை கண்டிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ உனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீ ஒன்னும் முழுசா ரெக்கவர் ஆகலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் காரணங்களை கை காமிச்சு என்னால எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து பின்வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் நம்ம அவனை கண்டிப்பா ஜெயிப்போன்னு சொல்ல அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஜெயிக்க போறத கொண்டாடுறதுக்காக ஒரு வைனும் குடிக்கிறாங்க. நம்ம லினியூக்காகவும் அங்க ஒரு கப் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து அவங்க லைஃப்ல நடந்தது இவ்வளவு காலம் அவங்க பண்ண டிராவல்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க அப்படியே ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம நோவும் அங்கிருந்த ஒரு இலைய பார்த்துட்டு அவங்க நம்ம டாங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ குட்டி குட்டி பொம்மையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் இதெல்லாம் என்னன்னு கேட்க நம்ம பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ற கிஃப்ட்னு அவங்க சொல்றாங்க. அவளோட எல்லா பர்த்டேக்கும் நான் இதை மிஸ் பண்ணாம அவளுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது எல்லாத்தையும் ஏன் நீ இப்பயே பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹீரோயினும் இப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லதானு சொல்றாங்க. அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நம்மளுக்கும் நல்லாவே புரியுது. லிங் கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அவரு சொல்ல அவங்களும் எனக்கு தெரியும், ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது எனக்கு இவ்வளவு காலமா ஒரு கனவாவே இருந்துருச்சு. இப்ப கொஞ்ச காலமா இருந்தாலும் அதை வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கும் வேற எதுவுமே வேணாம், உங்க 2 பேர் கூட இருந்து உங்களை ப்ரொடக்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தா அதுவே போதும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அவங்க குழந்தைய நம்ம ஸ்கேடுமைட்டோட பொறுப்புல ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் கண்டிப்பா திரும்ப வருவான்னு சொல்ல அவங்களும் பிரின்சஸ் உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். அவங்க டிராவலும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நேரா நோவாகாடோட அந்த டெம்பிள தான் காட்டுறாங்க. பையோட ஆளுங்க அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வர நம்மால நாங்க இவங்களை சமாளிச்சுக்கிறோம், நீ போய் அந்த மந்திர கோலை எடுன்னு சொல்றாரு. நம்ம நோவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனுங்க மொத்த பெரிய தம்சம் பண்ண நம்ம ஹீரோயினும் நேரா அப்படியே உள்ள போறாங்க. நோவாகாடோட ஸ்டாச்சு முன்னாடி அவங்க அப்படியே அவங்க பிரேயரை ஸ்டார்ட் பண்ண அதுல இருந்து ஒரு பவர் வெளியே வந்து அவங்களும் இப்ப அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க முன்னாடி அவங்களோட பவர்ஸ் அப்படியே பறந்துட்டு இருக்கு. பையுவை நான் எப்படி தூக்கடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீ உன் கடமையை செய்யறதுக்கு தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கான ஸ்பிரிட் பவரை நான் உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே அந்த இலியூஷன்ல இருந்து வெளியே வந்தா ஒரு மந்திரக்கோளும் அவங்களோட ரோப்பும் அப்படியே நம்ம ஹீரோயினை தேடி வருது. அப்படியே கட் பண்ணா அடுத்த செகண்ட் அந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிற அந்த பையுவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஆளுங்களையும் மீறி நோவா டெம்பிள்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மந்திரக்கோளும் அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சுன்னு அவன் சொல்றான். எல்லாருமே வித்து வேட்டுங்க. அவ இப்ப எங்க இருக்கான்னு கேட்க அவங்க பேலஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அவ ஏதாவது பதறுவான்னு பார்த்தா அவ அப்படியே சிரிப்ப போடுறான். தண்ணியும் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு அவன் சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு சீரிஸோட ஃபைனல் எபிசோடு. இவ்வளவு காலமா இவன் பூச்சி காட்டிட்டு இருந்த அந்த வாட்டர் பீஸ்ட் வெளியே வந்துச்சா இல்லையா? நம்ம ஹீரோயின் நான்சோவை காப்பாத்தினாங்களா, அவங்கள நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா, பையுக்கு அவங்க எப்படிதான் முடிவு கட்டினாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.